இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நேரம் ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? இந்த நேரத்தில் காணுகிற கனவுகள் தான் வேல்யூவானது அப்படின்னு, ஏன் பகல் கனவு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு புரிதல், தவறான புரிதல்னு தான் நான் சொல்லுவேன். இயற்கை எப்படி நம்மக்கிட்ட பேசும்னா, நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மயிலிறக தரவுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்களோட டெசிபல் இருக்கும். எப்போ நீங்கள் உறங்கும் பொழுது தான் இயற்கையோட டெசிபலும் உங்களோட டெசிபல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். ஆழ்ந்த உறக்கத்தையும் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அப்போது இல்லை, பிறந்த குழந்தைகளை நான் சொல்லுவேன், அந்த கனவு காணும்போது அவ்வளோ அழகாக 4-5 வயது வரைக்குமே அது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க பாட்டு என்னமோ நடந்துச்சுன்னு அவங்க பாட்டு ஜாலியாக போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ மூவிலை புத்தி இருப்புன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக எனக்கு தெரியல. அதாவது இப்போ முளைச்சி 3 இடம் விடலாம் திட்டுவோம்ல, இந்த சொல்லாடல் இதுலேருந்து தான் வந்தது. மூவிலை புத்தி இருப்பு. இந்த தொடர்புகளை தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப ஆண்டவர்கள், குலதெய்வங்கள். யார் அந்த குடும்ப ஆண்டவர்கள்? குடும்பத்தை ஆண்டவர்கள். முற்பிறப்பு, இப்பிறப்பு, மறுபிறப்பு, இந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த குழந்தை அமைப்பு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான வணக்கங்கள். இன்று நம்மோடு மரவி ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கனவுகள் அப்படிங்கிற போது நம்ம கனவுகள் வந்து காண்ற நேரத்தை சொல்கிறாங்க. பகல் நேரத்தில் காண்ற கனவுகள் வேல்யூ இல்லை அப்படின்றாங்க. அதுவும் அந்த விடிய காலை பொழுதில் காண்ற கனவுகளுக்கு தான் வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்றாங்க. சில கனவுகள் மறந்தே போயிடும். காலையில் எத்தனை தடவை நினச்சி பார்த்தல். இது இந்த முதல் வந்து நேரத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த நேரம் ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? இந்த நேரத்தில் காணுகிற கனவுகள் தான் வேல்யூவானது அப்படின்னு, ஏன் பகல் கனவு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க? அப்படி கிடையாது. இது வந்து ஒரு புரிதல், தவறான புரிதல்னு தான் நான் சொல்லுவேன். கனவுன்னு வந்துட்டாவே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கை உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல பகல்ல காண்ற கனவுக்கும் அர்த்தங்கள் உண்டு. சரியா அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான விஷயம். தவிர பட் எல்லாத்துக்குமே உண்டு. எனக்கு சொல்லுவாங்க, இத்தனை நேரத்துக்கு நான் பார்த்தேன், காலையில் 3:30 மணி இருந்துச்சு, அப்போ நான் வந்து அதை பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க என்கிட்ட. அது வந்து நேரம் ஒரு இதுவே கிடையாது. இங்கே பிரச்சனை என்னென்னா, நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, இயற்கை எப்படி நம்மக்கிட்ட பேசும்னா, நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மயிலிறக தடவுனா எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்களோட டெசிபல் இருக்கும். அப்போது அவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு அது புரியறதே கிடையாது. ஸோ நீங்கள் உறங்கும் பொழுது தான் இயற்கையோட டெசிபலும் உங்களோட டெசிபல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். ஆழ்ந்த உறக்கத்தையும் நீங்கள் போய்கிட்டு இருப்பீங்க. அப்போது எந்த டெசிபலோட இயற்கையோட டெசிபல் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ தான் வர்றது தான் கனவு. சரிங்களா? அதுக்கு இந்த நேரம் அந்த நேரம்லாம் கிடையாது. உங்கள் மன அலைகள் எப்போ அது மேட்ச் ஆகுதோ அப்போ வரும். எல்லா கனவுகளுக்கும் அர்த்தம் உண்டு. எந்த ஒரு கனவும் அர்த்தம் இல்லாமலாம் கிடையாது. உங்களுக்கு நினைவு இல்லை அப்படின்னா அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு அர்த்தம், உங்களுக்கு தேவை அல்லாததுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. அன்கான்ஷியஸ், கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ்னு பேசுகிறாங்க. இந்த அன்கான்ஷியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிச்சை செயல்கள் சொல்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது தன்னிச்சையாக இயங்கிறது அன்கான்ஷியஸ்ன்னு சொல்கிறாங்க. கான்ஷியஸுங்கிறது நம்ம படிக்கும் போது கான்ஷியஸாக படின்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை கவனத்தோடு படிக்குன்னு பண்ணுறோம் இல்லைங்களா? அது வந்து கான்ஷியஸ். சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஹேபிட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது கருத்தை தாண்டி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமும் இன்னும் 2 இருக்கான்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, சூப்பர் நேச்சர் கான்ஷியஸ் மைண்ட். இந்த அலைவரிசை எப்போனா முதல்ல நீங்கள் தூங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல அன்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸாக நீங்கள் தூங்குற நிலைக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் அன்கான்ஷியஸாக அந்த ஹேபிட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே வருவீங்க. அதை தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு வெளியே வரும். அதையும் தாண்டி நீங்கள் ட்ராவல் பண்ண தெரிஞ்சதுன்னா சூப்பர் நேச்சர் கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு வெளியே வரும். இப்படி வெளியே வரும்போது அந்த சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு தேவையான விருதுகாலத்தில் நடக்க வேண்டிய இல்லை உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயத்தை கொண்டு வந்து சொல்லிட்டு போயிடும். அதை எடுத்து நம்ம என்ன பிரச்சனைனா அது முழுசாக தெளிவாக சொல்லாது, இப்படின்னு கரெக்டாக காட்டாது, ரெப்ரசன்டேஷன்ஸ் காட்டும். இந்த ரெப்ரசன்டேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்.
நிச்சயமா. இப்போ எந்த நேரத்துல கனவு வந்தாலும் வந்து அது நீங்க சொல்றீங்க, அதாவது ஒரு அலைவரிசை செட் ஆகும்போது, அது ஒரு மயிலிறகால ரொம்பவே மெல்லிய ஒரு உணர்வு. ஆனா கனவுகள் எப்போதுமே மெல்லிய உணர்வுகளா வர்றதே இல்லையே. கொடூரமான கனவுகள் இருக்கும். அழுதுட்டே கூட நம்ம பெரும்பாலும் அந்த சந்தோஷமான கனவுகள்ன்றத விட ஏதோ ஒரு 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 மாரி ஒரு மனத்துக்கு ரொம்ப இறுக்கமான கனவுகள் எல்லாம் கூட நம்ம நெறைய பேர் பார்ப்போம். கத்துவாங்க நெறைய பேர் தூக்கத்துல. அந்த மாரி கூட இருக்குதுல்ல. அப்ப இந்த மயிலிறகு கான்செப்ட் அங்க வந்து ஒரு கேள்விக்குள்ளாகுது தானே? இருக்கு. அதாவது என்னன்னா, இது என்னன்னா, நீங்க ஒரு ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு கனவு வரும்போது, சின்ன குழந்தையிலேருந்தே கனவுகள் வரும். ஒரு 5 வயசு, 6 வயசுக்கு மேலேயே தன்னை புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கனவுகள் வரும். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதை கடந்து போய்க்கிட்டே இருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது நீங்கள் முழுமையாக தவறான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கிறத காட்டுறதுக்கு வேறு சாய்ஸே இல்லை. என்ன பண்ண முடியும்? அதனால் இன்னும் ஃபோர்ஸாக, இன்னும் ஆழமாக எதெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து உங்களை எழுப்பற்ற முயற்சி செய்வாங்க. உண்மையிலே சொன்னோன்னா இதை நீங்கள் கண்டுக்காமல் நீங்கள் விடுறதுனால என்ன ஆகும்னா, முதல்ல உங்களுக்கு தூக்கமின்மை வரும். ஹாஃப் ஸ்லீப் இருக்கும். சிலர்லாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தூங்கினாலும் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டு வருவாங்க. 10 மணி நேரம் தூங்கினாலும் ஒரு சிலருக்கு தூங்கின மாதிரியே இருக்காது. சரிங்களா? ஒரு காலகட்டத்தில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இந்த தூக்கம் சரியாக இல்லைன்னா உங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னா மனநிலை பாதிக்கப்படும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்ஸ் பாதிக்கப்படும், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ இப்படி ஒன்று ஒன்றா அது வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் விடுபடுற மாதிரி ஆகிடும். இன்னும் சைக்காட்ரிஸ்ட் பார்க்காம பல பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு வியாதியாகவே அது ஒரு வியாதியாக நினச்சி அது வந்து நான் என்ன பைத்தியம் நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டோடு அவங்க வந்து ஒதுங்கியே இருக்கிறாங்க. சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறது கூட இன்றைக்கி தயாராக இல்லை. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் விட்டீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையை மொத்தமாக பாதிக்கும். நோய்களில் கொண்டு போய் விட்டுடும். அந்த நோய்களில் நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு போய் ஏன்னா நீங்கள் தான் சரியான பாதையில் போகலையே, உங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் ஆகணுமே, வேறு வழியே இல்லையே இயற்கைக்கு. ஸோ அதனால் இது மாதிரி பண்ணி வச்சுருவோம். நிச்சயமா. அடுத்து நம்ம எப்பவுமே பார்க்குறப்போ கனவு அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு வர்றதை கடந்து இந்த குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் தூங்கும்போது வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே அந்த கனவுகள் சிரிப்பாங்க, சில அழுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த குழந்தைகளினுடைய அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த உணர்வுகளுக்கும் அல்லது அந்த ரியாக்ஷன்ஸுக்கும் கனவுக்கும் சம்மந்தம் இருப்பா? அவங்க கனவு காண்றாங்களா? அவங்களுடைய கனவு அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்ல முடியுமா? குழந்தைங்களுக்கு கனவு வர்றது இல்லைங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு 4 வயசு 5 வயது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னு சொல்லவே தெரியாது. சரிங்களா? இல்ல, பிறந்த குழந்தைகளை நான் சொல்லுவேன். அந்த கனவு காணும்போது அவ்வளோ அழகா 4-5 வயது வரைக்குமே அது இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க பாட்டு என்னமோ நடந்துச்சுன்னு அவங்க பாட்டு ஜாலியாக போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பிறந்த குழந்தையிலேருந்து இது வரைக்கும் இந்த விஷயம் இருக்க தான் செய்யுது. இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தில் மூவிலை புத்துயிர்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி செய்கிறாங்க. இப்போ மூவிலை புத்துயிர்ப்புன்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக எனக்கு தெரியல. அதாவது இப்போ முளைச்சி 3 இடம் விடலன்னு திட்டுவோம்ல, இந்த சொல்லாடல் இதுலேருந்து தான் வந்தது. மூவிலை புத்துயிர்ப்பு. அது என்னன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாரும் பண்ணுறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்த உடனே முதல் வருடத்துலையோ அல்லது 3வது வருடத்துலையோ மொட்டை அடித்து காது குத்துறோமா? இதுதான் மூவிலை புத்துயிர்ப்பு. ஏன் அதை செய்கிறீங்க? இதுதான் வந்து சித்தர் நெறி சொல்லுது. எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஏன் அதை செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாரும் மாமன் மச்சானை கூட்டு போய் கடா வெட்டி பூசை பண்ணி மொட்டை அடித்து காதை குத்தி கூப்பிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு இது ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம், இது வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது. எதுக்காக பண்ணுறோம்? ஒரு குழந்தை முற்பிறப்பு, இப்பிறப்பு, மறுபிறப்பு இந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு அமைப்பு தான் இந்த குழந்தை அமைப்பு. இந்து மதத்தில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இந்து மதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முற்பிறப்பு இருக்குன்னு சொல்லுது. இப்பிறப்பு நமக்கு தெரியும், மறுபிறப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ ஏற்கனவே இப்போ நம்ம இறக்குறது அப்படிங்கிறது ஒரு தூங்கி விழிக்கிறது மாதிரி தான். இந்த உடலில் விழித்து மறுபடியும் தூங்கி வேறு ஒரு உடலில் விழிக்கிறது தான் நம்மளோட இதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது அவர்களுடைய முற்பிறப்புகளோட இணைப்புகள் இருக்கும். அதாவது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்போ உங்களோட தாத்தா இறந்துருப்பாங்க, உங்களோட பாட்டி, தாத்தாவோட தாத்தா, பாட்டியோட பாட்டி எங்கெல்லாம் எங்கே வந்து பிறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தான் வந்து பிறப்பாங்க. உங்கள் குடும்பத்துலேயே ஒரு சித்தப்பா பையனாவோ பெரியப்பா பையனோ அப்படி தான் வந்து பிறப்பாங்க. அப்படி பிறக்கும் பொழுது அவர்களுக்கு அதனுடைய தொடர்பு இருக்கும். சரிங்களா? இந்த தொடர்புகளை தெரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப ஆண்டவர்கள், குலதெய்வங்கள். யார் அந்த குடும்ப ஆண்டவர்கள்?
குடும்பத்தை ஆண்டவர்கள். ஆண்டவர்கள். வீட்டில் அம்மிக்கல்ல வச்சுருப்பாங்க, மஞ்சள் தேய்ச்சி வச்சுருப்பாங்க, இல்லைனா செவுத்துல ஒரு மஞ்சள் தேய்ச்சி வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு பெட்டி வச்சு கும்பிடுவாங்க, இல்லைனா ஒரு ஆயுதங்கள் அருவா மாதிரியான ஒரு ஆயுதங்களை வச்சு கும்பிடுவாங்க. எல்லா வீட்லேயும் இருக்கும். இதுக்கு பேர் தான் குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்பத்தை ஆண்டவர்கள் இந்த குடும்பத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியோ 100 வருஷத்துக்கு முன்னாடியோ பிறந்து இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க இப்போ திரும்ப பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இவங்க கடவுளாகவே வந்துடுவாங்க. அவங்க பேர் குடும்ப ஆண்டவர்கள். இந்த குடும்ப ஆண்டவருக்கும் குலதெய்வம், இவங்களுக்கு ஒரு குலம் இருக்கும். இப்போ எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 பேர், எங்கள் அப்பாவுக்கு 3 பேர். இப்போ எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு 8 பேர் இருக்காங்களே, 8 பேருக்கும் 8 குடும்பங்கள் இருக்கும். எங்கள் அப்பாவோட 3 பேருக்கும் 3 குடும்பங்கள் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குலமே இருக்கும். இந்த குலங்களை பார்த்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் குல தெய்வங்கள். சரிங்களா? இப்போ இந்த குலதெய்வம், இப்போ நம்ம யாருங்கிறது குழந்தையா இருக்கணும் இல்லையா? இப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியாது, தாத்தா பாட்டி கூட தெரியாது இந்த குழந்தை யாருன்னு. சம்டைம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் தாத்தா வந்து பிறந்துட்டாண்டா அப்படிம்பாங்க, இல்லை உங்கள் அப்பா வந்து பிறந்துட்டாராம்பாங்க, உங்கள் கொள்ளு தாத்தே வந்துட்டாண்டா அப்படிம்பாங்க. அவங்க பேரே கூட வைப்பாங்க. இது எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான். சரிங்களா? இவங்க யார், இதுக்கு முன்பிறப்புகள் என்ன, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் குலதெய்வங்களுக்கும் குடும்பாண்டவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால தான் குழந்தைய பிறந்த உடனே முதல் வருடத்துலையோ அல்லது 3வது வருடத்திற்குள்ளாரையோ குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போய் மொட்டை அடிக்கலுங்கிறது ஒரு அறிவியல் சம்மந்தமான விஷயம். ஏன் மொட்டை அடிக்கிறாங்க? இப்போ நீங்கள் இந்த மூளை சிதைவு அடைஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சு விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்ன ஆகும்னா மூளை புத்துயிர் படையும். சரிங்களா? இந்த காது குத்தும் போது இந்த காதில் இருக்கிற அந்த பசு நீர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பசுங்குருதின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதையும் இந்த முடியும் காணிக்கை பண்ணி நம்ம வந்து அதை ஒரு வெத்தலையில் தடவி குலதெய்வத்துக்கு கொண்டு போய் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர்களோட முற்பிறப்புகள் பிறப்புகள் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நமக்கு முன்னாடி எப்போ பிறந்தோங்கிறது தெரியாது, பின்னாடி அப்போ எங்கே போக போகிறோன்னு தெரியாது. நம்ம ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம். ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன், மொட்டை அடிக்கலை, காது குத்தலை, இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கனவுகள் மூலயமா கனவுகள் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன், இங்கே அதுவாச்சு, அங்கே அதுவாச்சு, என்னை இப்படி கொண்டுட்டாங்க, இல்லை நான் இப்படி இறந்தேன், இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் எங்கேருந்து வரும்னா இந்த மூவிலை புத்தியிருப்பு செய்யாமல் இருந்தீங்கன்னா வரும். சரிங்களா? இதை நம்ம ட்ரெடிஷனாக பண்ணிகிட்ருக்கோம், வாழையாக பண்ணிகிட்ருக்கோம். காரணம், நம்மளோட முற்பிறப்புகள் இந்த பிறப்பில் பாதிக்கக்கூடாது. அதுக்கான மூவிலை புத்தியிருப்பு, ஆவி, ஆன்மா, ஆருயிர், இந்த 3ஐயும் புத்தியிருப்பு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் மூவிலை புத்தியிருப்பு. காது குத்தி மொட்டை அடிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி காது குத்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது ஏன் மூவிலை புத்தியிருப்புன்றது யாருக்குமே தெரியல. இதுதான் மூவிலை புத்தியிருப்பு. நிச்சயமா. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முன் செய்த வினைப்பயன்களை நம்மளால் கட் பண்ண முடியாது. அதே நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும். இது எப்படி சாத்தியமாக இருக்கும்? இருக்குது. அதாவது இதை வந்து இன்னும் 5 வகையில் சொல்கிறாங்க. விதி, ஆழ்வினை, ஊழ்வினை, சூழ்வினை, வினை, விதி. இதில் இந்த பிறப்புக்கு தேவையான ஒரு குறைஞ்சதை மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறீங்க, ஸ்கூலுக்கு பையன் போகிறான், நீங்கள் ஃபுல் சட்டியும் கொடுத்து அனுப்புறது இல்லையே, ஒரு டிஃபன் பாக்ஸில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு இவ்வளோ சாப்பிட்டா போதும் அப்படின்னு. ஓகே, சாதம் கொஞ்சம் காய்கறி சாப்பிட்டா அவனுக்கு கொஞ்சம் இது விட்டமின்ஸ் கிடைக்கும், ஒரு முட்டை ஒன்று வைப்போம், அப்போ அவனுக்கு வந்து சத்து கிடைக்கும், இல்லை வந்து ஃபில்லிங்காக இருக்கும், இல்லை இன்றைக்கி வந்து சாப்பாடு வேணால் ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச் வைப்போம், இப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதே மாதிரி தான் நம்மளோட கடவுள் இருக்கணும். இந்த வாழ்க்கைக்குள்ளார இவங்க என்னென்னலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேக்கேஜை உங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க. இதுதான் இந்த மூவிலை புத்தியிருப்பு. ஸோ அதனால தான் நம்ம நிம்மதியாக இருக்கோம். இல்லை யோசிச்சு பாருங்கள், பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும், இது பின்னாடி இருக்கும், அது பின்னாடி இருக்கும். ஏன் குடும்பாண்டருக்குள்ளே தான் எங்களுக்கு வேணும். அதெல்லாம் கட்டுப்படுத்தி உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ வச்சு இதை நீங்கள் சரியாக முடிச்சிங்க அப்படின்னா, ஓகே அடுத்தது பிறப்பு வாங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்த நைட்டுக்கு வந்தீங்களா, நைட்டுக்கு இந்த டின்னர் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் குடும்பாண்டருக்குள்ளே இவங்களோட வேலை. நிச்சயமா. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ, எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.